ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. ஐ எம் ஜெயசிங். வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம். நம்ம கம்யூனிட்டி போஸ்டரில் போட்டிருந்த இந்த கொஸ்டின் ஆன்சருக்குரிய எக்ஸ்ப்ளனேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். பிறகு செய்யுங்கள், நம்ம கேட்டிருந்தோம். பிறகு செய்யுங்கள் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிருந்தோம். த ஃபஸ்ட் ஆப்ஷன் பாத் மே கீஜியே, இதுதான் கரெக்டானது. பாத் மே அப்படின்னா பிறகு, கீஜியே செய்யுங்கள். பிறகு செய்யுங்கள் அப்படின்னா பாத் மே கீஜியே. செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருந்தோம் அபி கீஜியே. அபி அப்படின்னா இப்பொழுது, கீஜியே செய்யுங்கள். அபி கீஜியே இப்பொழுது செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். பாத் மே கரோ, மூணாவது ஆப்ஷனில் பாத் மே கரோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாத் மேனா பிறகு, கரோ அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிறகு செய்யுங்கள் அப்படின்னா பாத் மே கீஜியே அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இன்றைக்கி வீடியோவில் ஒரு வெர்போட எந்தெந்த வார்த்தைகள்லாம் சேர்த்தோன்னா புதுசான வாக்கியங்கள் உருவாகுது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெர்ப் ஆ. ஆ அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் பொலைட்டாக சொல்லும்போது ஆயே அப்படின்னு சொல்லணும். ஆயே அப்படின்னா வாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஆயே கூட நம்ம எந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம சேர்க்கும்போது புதுசாக நம்ம வார்த்தைகள் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அப்படின்னா ஆயே. என் கூட வாங்க எப்படி சொல்லலாம்? மேரே சாத் ஆயே. மேரே சாத் ஆயே அப்படின்னா என் கூட வாங்க அப்படின்னு அர்த்தம். என் கூட சென்னைக்கு வாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம சென்னைன்னு ஒன்று சேர்க்குறோம். என் கூட சென்னைக்கு வாங்க. இது எப்படி சொல்லலாம்? மேரே சாத் சென்னை ஆயே. ரொம்ப சிம்பிள் தான். மேரே சாத் சென்னை ஆயே அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி என் கூட மார்க்கெட் வாங்க எப்படி சொல்லலாம்? மேரே சாத் பாசார் ஆயே. மேரே சாத் பாசார் ஆயே அப்படின்னு சொல்லணும். என் கூட கடைக்கு வாங்க. இந்த மாதிரி நம்ம என்னென்ன வார்த்தைகள் வேணால் நம்ம போட்டுக்கலாம். என் கூட கடைக்கு வாங்க அப்படின்னா மேரே சாத் துகான் ஆயே அப்படின்னு சொல்லலாம். என் கூட சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு मेरे साथ खाने के लिए आइए. मेरे साथ खाने के लिए आइए அப்படின்னு சொல்லணும். என் கூட மார்க்கெட் வாங்க அப்படின்னு பார்த்தோம். எப்படி சொல்லணும்? मेरे साथ बाजार आइए. ஓகே, இப்போது சீக்கிரமாக என் கூட மார்க்கெட் வாங்க. சீக்கிரமாக என் கூட மார்க்கெட் வாங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம்? मेरे साथ பாசார் ஜல்தி ஆயியே. இந்த வாக்கியத்தில் சீக்கிரமாக அப்படிங்கிறதுக்கு ஜல்தி அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் சேர்க்குறோம். மேரே சாத் பாசார் ஜல்தி ஆயியே அப்படின்னு சொல்லணும். 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வாங்க. இது எப்படி சொல்லலாம்? 9 பஜே கே அந்தர் கர் ஆயியே. 9 பஜே கே அந்தர் அப்படின்னா 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வாங்க. கர் ஆயியே 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வாங்க. 9 பஜே கே அந்தர் கர் ஆயியே அப்படின்னு சொல்லணும். 9 மணிக்கு அப்புறம் வராதீங்க. 9 மணிக்கு அப்புறம் வராதீங்க. இது எப்படி சொல்கிறதுன்னா 9 பஜே கே பாத் மத் ஆயியே. 9 பஜே கே பாத் மத் ஆயியே அப்படின்னு சொல்லணும். 9 பஜே கே பாத் கர் மத் ஆயியே அப்படின்னா 9 மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு வராதீங்க அப்படின்னு அர்த்தம். எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வாங்க. இதில் 2 வெர்பு இருக்குது. ஒன்று எடு, இன்னொன்று வாங்க. ஸோ எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறத லேக்கர் ஆயியே. லே அப்படின்னா எடுக்கிறது. லேக்கர் ஆயியே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். பையை எடுத்துட்டு வாங்க. பையை எடுத்துட்டு வாங்க. இது எப்படி சொல்லலாம்? தைலா லேக்கர் ஆயியே. பணம் எடுத்துட்டு வாங்க. பைசே
लेकर आइए அப்படின்னு சொல்லலாம். வீட்டிலிருந்து வரும்போது பையை எடுத்துட்டு வாங்க. இதை எப்படி சொல்லலாம்? வீட்டிலிருந்து घर से, சேனா இருந்து, घर से आते समय, வரும்போது அப்படிங்கிறத आते समय அப்படின்னு சொல்கிறோம். வீட்டிலிருந்து வரும்போது घर से आते समय तैला लेकर आइए, தைலா லேக்கர் ஆயியே அப்படின்னு சொல்லணும். வீட்டிலிருந்து வரும்போது பையை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். வீட்டிலிருந்து வரும்போது பணம் எடுத்துட்டு வாங்க. இதை எப்படி சொல்லலாம்? घर से आते समय पैसे लेकर आइए அப்படின்னு சொல்லணும். நீங்கள் சீக்கிரமாக வந்தால் வெயிட் பண்ணுங்க. சீக்கிரமாக வந்தால் வெயிட் பண்ணுங்க, காத்திருங்கள். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? நீங்கள் சீக்கிரமாக வந்தால் அப்படின்னா अगर आप जल्दी आते हैं तो, अगर आप जल्दी आते हैं तो அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக வந்தால் அப்படின்னு அர்த்தம். வெயிட் பண்ணுங்க, இந்தசார் கீஜியே, இந்தசார் கீஜியே அப்படின்னு சொல்லணும். இந்த சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற அகர் அப்படிங்கிறது இஃப் அப்படிங்கிற கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா, வந்தால் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதுக்காக நம்ம அகர் அப்படிங்கிறதும் தோ அப்படிங்கிறதும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்தால் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா இந்தசார் கீஜியே, இந்தசார்னா காத்துக்கிறது, இந்தசார் கீஜியே காத்திருங்கள் அப்படின்னு பொலைட்டாக சொல்கிறோம். இதே சென்டென்ஸில் இன்னொரு வார்த்தையும் சேர்க்கலாம். நீங்கள் சீக்கிரமாக வந்தால் எனக்காக காத்திருங்கள், எனக்காக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து காத்திருங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி சொல்கிறதுன்னா अगर आप जल्दी आते हैं तो मेरे लिए इंतज़ार कीजिए, मेरे लिए इंतज़ार कीजिए அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சீக்கிரமாக வந்தால் எனக்காக காத்திருங்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் லேட்டாக வந்தால் நான் போயிடுவேன், நீங்கள் லேட்டாக வந்தால் நான் போயிடுவேன். இதை எப்படி சொல்கிறதுனா த சேம் அதே மாதிரி தான். अगर आप देर से आते हैं तो मैं चला जाऊंगा, अगर आप देर से आते हैं तो मैं चला जाऊंगा அப்படின்னு சொல்லணும். தேர் சே அப்படின்னா லேட்டா அப்படின்னு அர்த்தம். ஆத்தேஹே அப்படின்னா வர்றது, லேட்டாக வர்றது. தேர் சே ஆத்தேஹே அப்படின்னா லேட்டாக வர்றது. ஃபஸ்ட் இருக்கிற அகரும் அதுக்கு அடுத்து இருக்கிற தோ வருது இல்லையா கடைசியில், ரெண்டு வந்து நம்ம கண்டிஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அகர் ஆப் தேர் சே ஆத்தே ஹே தோ மே சலா ஜாவுங்கா, மே சலா ஜாவுங்கா நான் போயிடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு வெர்பை வச்சு நம்ம எவ்வளோ சென்டென்சஸ் நம்ம உருவாக்க முடியும்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேசி பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தன்யவாத்.